இப்போ பிபிஏ முடிச்ச உடனே பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் நார்மல் காலேஜில் ஒரு பிபிஏவோ பிகாமோ படிக்கிறீங்கன்னா வாட் நெக்ஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கும். என்ன பண்ண போகிறோம் அடுத்து என்னன்றது அவங்க பிளாங்காக இருப்பாங்க. பட் நம்ம காலேஜில் படித்து முடிக்கிறோட பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா பிபிஏ முடித்தாலும் சரி தான் பிகாம் முடித்தாலுமே சரி தான் நம்ம காலேஜில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 செமஸ்டர் தான் உங்களுக்கு தியரியாக படிப்பாங்க. 6th செமஸ்டர் எல்லாருக்குமே ப்ராக்டிக்கல் தான். பிபிஏக்கும் சரி பிகாமுக்கும் சரி முடித்த உடனே அவங்க பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறத நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ பசங்களுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் 15,000 ஸ்டார்ட் ஆகுது, மேக்ஸிமம் 25 வரைக்கும். அதாவது ஸ்டூடெண்ட்டோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியை பொறுத்து அது இது வரைக்கும் நாங்கள் எங்களுடைய ட்ராக் ரெக்கார்டில். ஸோ மினிமம் 15,000 மேக்ஸிமம் 25,000 வரைக்கும் உள்ள சேலரியில் ஈஸியாக ப்ளேஸ் ஆகிடுவாங்க. ப்ளேஸ் ஆனோடனே அவங்களுக்கு முடித்த உடனே என்னுடைய பையன் ஜாபில் இருப்பானா எஸ். இப்போ இதுதான் நம்ம காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸு. இப்போ பிகாமுக்கும் பிபிஏக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பேசிக்காக கேட்கும்போது பிகாம் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தே வில் பி கோர் இன்டு த ஃபினான்ஸ். ஸோ அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸில் அவங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. ரெண்டாவது பிகாம் முடிச்சுட்டு அவங்க ஃபர்தராக அவங்க அந்த இண்டஸ்ட்ரியிலே எங்கள் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சிஎஃப்ஓ அந்த மாதிரி பொசிஷன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக லாஜிஸ்டிக்ஸ் நாலேஜ் இருக்கிறவங்க தான் அவங்க அக்கௌண்ட்ஸ்லேயுமே போடுவாங்க. போடும்போது அவங்க என்ன பண்ணால் சிஎம்ஏ அடிஷனலாக படித்தாங்கன்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் டு தம். ஓகே சார்.